பாலாஜி, தற்போது தமிழக அரசியல் களம் கடந்த 12 மணி நேரமாக பரபரப்பு திருப்பங்களுடன் சென்று கொண்டிருக்கிறது. தற்போது அண்மையில் கிடைத்த தகவல், தற்போது தலைப்பிலேயே நாம் போடலாம், ஆளுநரை சந்திக்க மீண்டும் நேரம் கேட்டிருக்கிறார் விஜய் என்ற தகவல் தான் தற்போது வந்திருக்கிறது. ஆளுநர் தற்போது கேரளா செல்வதாக இருந்த ஆளுநர் திடீரென பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். இரவோடு இரவதாக கேரளா சென்று அங்குள்ள புதிய அரசு அமைப்பிலே பங்கேற்க வேண்டும் என்று நினைத்தவர் திடீரென்று அந்த பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். தற்போது விஜய் மீண்டும் இன்று ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருக்க என்ற தகவல் வந்திருக்கிறது. தற்போது நாம் விஜய் சிஎம் ஆக முடியுமா இல்லையா என்பதுதான் தற்போது தமிழக மக்கள் கேட்கின்ற கேள்வி. ஏனென்றால் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் தனிப்பெரும் கட்சியாக விஜயினுடைய தாவேகா தமிழக வெற்றி கழகம் தான் வந்திருக்கிறது. 108 இடங்களிலே அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். அதிலே விஜய் 2 இடங்கள் ஜெயித்திருக்கிறார். ஒரு இடத்தை அவர் ராஜினாமா செய்தாலும் 107 இடங்கள் இருக்கின்றன. எனவே அவருக்கு பெரும்பான்மை நிரூபிக்க 118 இடங்களுக்கு மீதி உள்ள அந்த 11 இடங்கள் தேவை. தற்போது காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு ஆதரவாக வருகிறேன் என தெரிவித்து ஆதரவு கடிதம் கொடுத்து விட்டார்கள். எனவே 107, 112 வந்துவிட்டது. இன்னும் 6 இடங்கள் தான் தேவை. அதற்காக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஆனால் தற்போது நேற்று அவர், நீங்கள் 118 பேரின் பட்டியலை கொடுத்தால்தான் நான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் என்ற வகையிலே ஆளுநர் கூறியதாக கூறப்பட்டது. இதற்கிடையே ஆளுநர் வெளியூர் செல்வதாகவும் பதவியேற்பு விழாவை தள்ளி வைக்கப் போவதாக தகவல் வந்தது. ஆனால் அதற்குள்ளாக திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்கப் போகிறது என்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக அதிமுக 2 கட்சிகளும் திருமாவளவனை முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கம், பாஜக முயற்சி செய்து திமுகவை ஆட்சியில் அமைத்து அதிமுக வெளியில் இருந்து ஆதரவு தர வேண்டும் என்ற ஒரு பக்கம் என பல்வேறு கோணங்களில் பல்வேறு செய்திகள் யூகங்களாக சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தினால் விஜய் சிஎம் ஆக முடியுமா முடியாதா என்றால் நிச்சயமாக ஆக முடியும். சட்டம் என்ன சொல்கிறது என்றால், உச்ச நீதிமன்றத்தின் பல தீர்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அரசியல் சாசன சட்டமும் மிக தெளிவாக ஆளுநரின் வேலை என்ன என்பதை வகுத்திருக்கிறது. அதிலே அதாவது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் தனி பெரும் கட்சியாக இருப்பவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். ஆட்சி அமைக்க அழைத்து அவர்களுக்கு முதலமைச்சராக பதவியேற்பு விழா நடத்தி வைக்க வேண்டும். அதன் பின் குறிப்பிட்ட காலத்தினை அவர்கள் கொடுக்க வேண்டும். 2 வாரங்கள், பொதுவாக 2 வாரங்கள் கொடுப்பார்கள். 2 வாரங்களுக்குள் 15 நாட்களுக்குள் நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை அவையிலே பேரவையிலே நிரூபிக்க வேண்டும் என உத்தரவு போடுவார்கள். இதுதான் காலமாக நடைமுறையில் இருந்து வருகிறது. சட்டம் இதைதான் சொல்கிறது, மரபும் இதைதான் சொல்கிறது. ஆனால் தற்போது ஆளுநருக்கு ஒருவேளை அந்த தனிப்பெரும் கட்சியிலே அவர்கள் நிரூபிக்க முடியாதவரிடம் போதிய ஆதரவு இல்லை, எம்எல்ஏக்கள் பட்டியல் கொடுக்க முடியல, எம்எல்ஏ கையெழுத்து கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு சந்தேகம் இருந்தால் 2வது பெரிய கட்சியை அழைக்க வேண்டும், 2வது தனிப்பெரும் கட்சியை அழைக்க வேண்டும் என்றுதான் விதியில் இருக்கிறது. ஆனால் ஆளுநர் தற்போது விஜய் 108 எம்எல்ஏக்கள், 107 எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரசின் 5 என 112 பேருடைய பட்டியலை கொடுத்திருக்கிறார். ஆனால் எனக்கு 118 வேண்டும் என்று கேள்வி கேட்டதாகவும், அதை கொடுத்தால்தான் உங்களை அழைக்க முடியும் என கூறியதாக கூறப்படுகிறது. இது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமானது, சட்ட விதிகளுக்கு விரோதமானது, அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி போன்றவரெல்லாம் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சட்டமும் மிக தெளிவாக சொல்கிறது, விஜய் தனிப்பெரும் கட்சியாக வந்திருப்பதால் அவருக்கு முதல் அழைப்பினை விடுக்க வேண்டும். சட்டப்பேரவையில் தான் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டுமே தவிர, பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகை என்று தற்போது மக்கள் பவன் என்று அழைக்கப்படுகின்ற ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டப்பேரவையில் தான் அவர் நிரூபிக்க வேண்டும். எனவே அந்த வகையில் விஜய்க்கு உரிய ஆதரவை, அழைப்பை ஆளுநர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது பரபரப்பாக எழுந்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சரும் தற்போது காப்பந்து முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய திமுக தலைவர், அவரும் தற்போது என்ன சொல்லியிருக்கார், விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும், அதில் எந்த அரசியல் சாசன நெருக்கடியோ அரசியல் தேர்தலோ உடனடியாக தேர்தல் வருவதையோ நாங்கள் விரும்பவில்லை, விஜய் ஆட்சி அமைக்கலாம், எங்களுக்கு அந்த ஆதரவு இருக்கிறது, 6 மாதம் ஒரு ஆட்சி நடத்தும், பார்க்கட்டும் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் என்ற வகையில் தான் அவரும் தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த வகையில் தற்போது அதிமுகவும் என்ன சொல்லியிருக்க என்றால், விஜய்க்கு நாங்கள் ஆதரவெல்லாம் தரமாட்டோம், ஒருபோதும் செய்ய மாட்டோம் என கூறியிருக்கிறார்கள். எனவே விஜயை பொறுத்தமட்டிலே தற்போது அவருக்கு முன் உள்ள மிகப்பெரிய சவால் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக அவர் தொல் திருமாவளவனுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார், இடதுசாரிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியுடன் அவருடைய நெருங்கிய சகாவான ஜான் ஆரோக்கியசாமி பேசிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவருகின்றன. எது எப்படி இருப்பினும் இன்று காலை கூட திருமாவளவன் விஜயுடன் தொலைபேசியிலே பேசியிருக்கிறார், ஒருவேளை ஆதரவு தெரிவித்திருக்கலாம். எனவே விஜய் இந்த அடிப்படையில் தான் தற்போது இன்று முற்பகலிலே 11-11 மணி அளவிலே ஆளுநரை சந்திக்க வேண்டும் என நேரு கேட்டிருக்கிறார். அதன் பின் தான் என்ன நடவடிக்கை, ஆளுநர் அழைப்பு விடுக்கிறாரா,
பதவியேற்பு விழா எப்போது என்பதெல்லாம் தெரிய வரும். ஆனால் தற்போது நமக்கு கிடைத்த தகவல் ஜோதிடரின் கணிப்புப்படி இன்று மாலை நடத்த வேண்டும் பதவியேற்பு விழா. இல்லை என்றால் 13ஆம் தேதி அடுத்த புதன்கிழமை நடத்துவதுதான் சிறப்பு என அவர் கூறியதாக கூறப்படுகிறது. ஆனால் ஆளுநர் என்ன சொல்ல போகிறார், விஜய் சந்திக்கும் போது இந்த முறை பட்டியலை கொடுக்க போகிறாரா, விஜய் என்ன சொல்ல போகிறார் என்பது ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் ஆளுநர் ஒருவேளை விஜயை பதவியேற்க அழைக்காவிட்டால், விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி அவர் பதவியேற்க அழைக்காவிட்டால் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை அணுகுவது என தாவேகா முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் சட்ட நிபுணர்களுடன் கலந்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள். அவர்களின் வலியுறுத்தின் பேரில் உச்ச நீதிமன்றத்தை உடனடியாக நாடி ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த சூழலில் மீண்டும் ஒருமுறை ஆளுநரை சந்தித்து முயற்சி எடுப்போம், அவர் மறுத்துவிட்டால் அழைப்பு கொடுக்காவிட்டால் உச்ச நீதிமன்றத்தை நாடுவது என விஜய் தரப்பிலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இன்று ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார்கள். ஆளுநரும் தனது பயணத்தை ரத்து செய்து தமிழக மக்கள் பவனிலே தான் தங்கியிருக்கிறார். கிண்டியில் உள்ள ராஜ்பவன் என்று முன்பு அழைக்கப்பட்ட இன்றைய மக்கள் பவனில் தான் தங்கியிருக்கிறார். எனவே இன்று முற்பகலிலே ஆளுநர் மாளிகைக்கு விஜய் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்போது என்ன நடக்கிறது, பதவியேற்புக்கு அழைப்பு விடுப்பாரா ஆளுநர் என்பதையெல்லாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் சட்ட விதிகளின்படி பார்க்கும்போது விஜய் ஆட்சி அமைப்பதற்கான முழு உரிமையும் இருக்கிறது என்பதுதான் சட்ட விதிகள் மிக தெளிவாக சொல்கிறது. பாலாஜி.